Hello students, this is for class 11 page number 87 unit 3 poem lines written in the early spring. Question number 5 and 6 வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். 3, 4 ஏற்கனவே பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாஸில் 3யும் 4ம் பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோவில். Question number 5 and 6. 5 என்ன கொடுத்து How does the poet feel while enjoying the beauty of nature? ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கேன். ஃபீல்ஸ் சேட் தாட்ஸ் இன் ஹிஸ் மைண்ட். இது வரைக்கும் நீ எழுதினா கூட உனக்கு மார்க் வந்துடும். ஃபீல்ஸ் சேட் தாட், துன்பமான நினைவுகள் அவனுடைய மனதில் எழுந்தது. ஹி ரெஃபர்ஸ் சேட் தாட் எஸ் சேஞ்சஸ், மாற்றம் டன் பை மேன் டு மதர் நேச்சர். டஸ் நேச்சர் அஃபெக்ட் எ பர்சன்ஸ் தாட் அண்ட் ஃபீலிங்ஸ்? நேச்சர், இயற்கை மனிதனுடைய அந்த ஃபீலிங்ஸையும் அந்த நினைவுகளையும் அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னா அதனுடைய தாக்கம் மனிதனிடம் உருவாகுதா? எவ்ரி ஹியூமன் சோல், ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மா, சோல்னா ஆத்மா, இஸ் லிங்க்டு டு மதர் நேச்சர். நம்முடைய இயற்கை, நம்முடைய தாய்மையான அந்த இயற்கையோட ஒவ்வொரு ஹியூமனுடைய ஆத்மாவும் லிங்க் பண்ணப்பட்டுள்ளது, இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ எவ்ரி பர்சன்ஸ் ஃபீலிங் அண்ட் தாட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை நேச்சர். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ்ன்னு அர்த்தம். எஸ், எவ்ரி பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட், அதை அப்படியே எழுதிக்க. இங்கே எஸ்ன்னு போட்டு இந்த டஸ்ஸை இங்கே கொண்டு வந்து இந்த வேர்போட எஸ் ஏற்றிக்க. இதை இது எழுதினாவே உனக்கு வந்து ஒரு மார்க் கிடச்சிடும். இந்த எனவேங்கிறத நம்ம எஸ்ன்னு போட்டு சொல்லியிருக்கோம். ஸோ ஹவு டு பீப்புள் பிரிங் grief and sorrow to one another? griefனா வருத்தம். ஹவு டு பீப்புள், மக்கள் வந்து வருத்தத்தையும், தென் சாரோன்னா என்ன, துன்பம், எல்லாம் ஒன்று தான், டு ஒன் another, ஒவ்வொருவரும் எப்படி அதை கொண்டு வந்துக்கிறாங்க. பீப்புள் பிரிங் grief and sorrow to one another. இது எல்லாமே கொஸ்டினில் இருக்குது. இந்த பையிலிருந்து எழுதுகிறேன். பை செப்பரேட்டிங் themselves from மதர் நேச்சர், இயற்கையிலிருந்து தள்ளி விலகி இருக்கிறாங்க. ஏன்னா அவன் துன்பம் வந்தால் வந்துடுச்சு, உடனே அவன் என்ன பண்ணுறான்னா இயற்கையை விட்டு விலகி இருக்கிறான், அந்த துன்பத்திலேயே ஆழ்ந்து விடுகிறான். பை செப்பரேட்டிங் தெம்செல்ஸ், தன்னைத்தானே விடுவித்துக் கொள்கிறான். செப்பரேட்னா விலகுதல், ஃப்ரம் மதர் நேச்சர். நெக்ஸ்ட் ஒன், வைடஸ் பேர்ட்ஸ் என்ன பண்ணுது? ஹாப்டு, குதித்து செல்கிறது, பிளேடு, விளையாடுகிறது. ஸோ த போயட். ஸோ இதை மட்டும் நீ எழுதிட்டின்னா படிச்சிட்டின்னா போதும். இந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்க. இது ஒரு லைன் படிக்கிறது கஷ்டமா? அப்படியே இது இமேஜின் பண்ணு. ஹாப் பண்ணுது, ப்ளே பண்ணுது. ஸோ த பேர்ட்ஸ் ஹாப்ட் அண்ட் பிளேடு. ஸோ இதுதான் ஆன்சர். இதை படிச்சுக்க. அதே மாதிரி தான் இதுலேயும் தன்னைத்தானே செப்பரேட் பண்ணிக்கிறான். செப்பரேட்டிங் தெம்செல்ஸ் ஃப்ரம் மதர்ஸ் நேச்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், த போயட் ஃபைண்ட்ஸ் ஜாய்ஸ் இன் வேரியஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் நேச்சர். அவன் வந்து ரொம்ப ஜாய்னா என்ன, என்ஜாய் பண்ணுறது. எது? இன் வேரியஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் நேச்சர், இயற்கையினுடைய பல்வேறு அந்த பொருட்களை பற்றி கண்டுபிடிச்சு அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். எக்ஸ்பிளைன். த போயட் ஃபைண்ட்ஸ் தட் ஈவன் பிரான்ச்சஸ் வித்தவுட் லீவ்ஸ், அந்த கிளைகள், அதில் அந்த கிளைகளில் இலைகளே கிடையாது. என்ஜாய் த ஏரி பிரீத், அதாவது அந்த கிளைகளுக்கு இலைகள் இல்லையாமா, அது என்ன பண்ணுதாம்மா, என்ஜாய் த ஏரி பிரீத் ஆஃப் த நேச்சர். தென்றல், ஏரி பிரீத்னா தென்றலை அந்த கிளைகள் வந்து என்ஜாய் மதர் நேச்சர். இதே தான் வந்துட்டுருக்கு. எப்போ நமக்கு வைல் கம்பேரிங் நேச்சர் வித் ஹியூமன் பிஹேவியர், மனிதர்களுடைய அந்த பிஹேவியர், நடத்தை, அதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாங்க. இந்த போயட் ரியலைசஸ் தட் நேச்சர் இஸ் ஏ பியூட்டிஃபுல் ஹோலி பிளான் ஆஃப் காட், கடவுளினுடைய படைப்பு தான் நேச்சர். தென் சென்ட் ஃப்ரம் ஹெவன் நேச்சர் இஸ் லிங்க்டு டு எவ்ரி ஹியூமன் சோல், ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுடனும் அந்த இயற்கையானது பின்னி பிணையப்பட்டுள்ளது. லிங்க்டுனா ஜாயின் பண்ணுது. பட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் செப்பரேட், ஆனால் கடவுள் வந்து இயற்கையை படைத்துள்ளார் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆனால் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறாங்க, அவன் அதிலிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்டு, செப்பரேட்டட் தெம்செல், தன்னைத்தானே அந்த இயற்கையிலிருந்து விடுவித்து கொண்டு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். அந்த மாதிரி தே ஹேவ் ஃபெயில்டு டு ரியலைஸ் த ப்ளஷர் இன் மதர் நேச்சர், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் தன்னைத்தானே அதிலிருந்து விடுவித்து கொண்டு துன்பத்தை தான் அனுபவித்து கொண்டு. கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ.